கரவப்படசரியோன் பயின்ற கணபதியே ஐங்கரத்தோன் காப்பு தீர்ப்பார் கடத்துயில் சிதறர் கோர்குடுவின் பாவை காணிக்கை நிற்குவாம் நிற்பருபவன் மாலை கூறும் துளா மாலையும் தனக்கும் உன்மாலை சூட்ட புகழ் சீர்மாடந்தை வாழன் சிறுபுந்தி ஒன் படைத்த ஸ்வர்மடந்தை வாழுதரும் பல உயிரும் தரம் தர்மம் பெருக தவஞ்செய்தோருகிற கர்மம் பெருக கலியும் புரஞ்சாய எமதந்தோறும் மொழிலி மலை தூக்க மும்மாறிவைய முடிவேந்தர்தான் திறங்க வேதம் விளங்க விருமலை தோங்க கோதனங்கள் எல்லாம் கொழுந்து மடைமாயம் குவேரியும் தரவோ புயல்வனங்கள் நான் சொல்லிய காவேரி ஆறு கரைபுரள என்னாலும் உமாலயமும் எழிற்புதை உண்டாக தெய்வாகம் மூவர் முதலாய் மும்மொத்தையும் விளங்க தேவர்களும் விளங்க செந்தாமரை கண்ணன் திருமபாதம் போற்றி சாந்தாபம் தலந்திருப்போரணியோர் ஆரணம் தந்தையுயர் அம்மானை பாடுதற்கு காரணம் தந்த கணபதிய முன்னடவாய் உதை விளங்க ஒளிநடு மலைப்பாட தேசம் விளங்க திவாகரனை முன்னடவாய் தேவையினால் வென்ற ஜொலுமணியை யான் பாட நவகமுற்றிருக்கும் நமகளே முன்னடவாய் அரங்கர்வாதில் அடித்தாமரை வாட வாரங்கர் அருளும் மருதிய முன்னடவாய் முந்தோதாபமுடைய உலகின் கண்ணியர்கள் வந்ததெல்லாம் மணியரங்கத்தில் புறஞ்சோல் புங்கவனத்தில் புகுந்து விளையாடி கந்திகள் நோக்கி கலங்காடி சீராடி வந்து அனக மணியுஞ்சல் நாடி இந்து முதல் வானுதலோர் எல்லோரும் கூடியோரு சந்தனவாணிகளில் தான் இருந்தார் அம்மானை விம்மி எழுந்தனவும் மெல்லியர்கள் எல்லோரும் அம்மனை தான் ஆட அங்கதனில் கொண்டார்கள் முத்தோ நிறைந்தனவும் மும்மதியால் செத்தனவும் பத்தி நிறைந்தனவும் பவனம் தான் செத்தனவும் சோலை இறங்கி சொல்லுகத்தான் இறங்கி மாலை அணி குழல்கால் வாங்கினர் அம்மானை கொண்டலை அன்போடும் கோதையர்கள் எல்லோரும் பண்டிகளான மரகத குளையாட திங்கமல மொத்த திருவங்கடம் வாட கண்கள் உடை வறண்டே காதளவும் மூடாட பொங்கைகளாட கொடிபோல் இடையாட தெங்கை மலையும் திலம்பும் கலகல் என்ன கைமாறி கானை மஞ்சள் ஆடுதல் போல் அம்மாதெல்லாம் ஆடினர்கள் அம்மானை ஐந்து கரம் பாடி அங்குவாதகம் பாடி அந்திமுகவன் தலங்கை பாதம் பாடி தென்னரங்கம் பாடி திருவெங்கடம் பாடி மனரந்தத்தை ஈரி மாயோனையும் பாடி அங்குவளை மாமி ஆனந்த தயனம் பாடி ஒங்குவளன் துளையும் கொழுங்கடியும் தான் பாடி கண்ணபுரம் பாடி கண்ணர் மங்கையும் பாடி அன்னர் திருமூட்ட அதிவரம் பாடி ஏழானில் கூடுலகும் என்னும் தெருக்கூடத்தை ஆழ்வாரையும் பாடி அன்னமுத்தையும் பாடி போதாரவிந்தம் புனரும் கருணை விழி சீதாரம் பாடும் திருப்பதியும் தான் பாடி இருப்புலாவத்தை இணையாலையும் தடுத்த திருப்புலனின் பதிவால் திருமாலையும் தான் பாடி செந்திரக்கம் தோன்று தெருக்கும் தெருச்சுளவ சுந்தர தோன்கரிங்க சோலை மலையும் பாடி கட்டுனந்தான் போங்கார் காதகாலி கொடுத்து விட்டுன மூர்த்தி தெரி வன்மனையும் தான் பாடி அன்றாலையில் துயின்ற நாமந்துரையும் நன்றான 140 தான் பாடி ஊராளிகை பெருமான் கோயிலையும் தான் பாடி சீராளன் கோயில் திருமலையும் தான் பாடி திருவாளியார் திருகரிட ஆழ்வாரையும் பாடி மறுவாடும் செங்கலால் வன்மையிரலும் பாடி அம்பஞ்சு மேரி அறிகேதவன் புயர்ந்தால் செம்பஞ்சு சேர்ந்த ஜொழுமணியை யான் பாட அல்லி மலர் குழலால் ஆரணி மிகலையாள் பல்லுயிரும் பெற்றாள் வலிப்பொன்றும் இல்லாதாள் பாதனுனதடியேன் பாரி பரிமானந்தை பாரங்கள் போற்றி செய்யும் பாவனையில் பள்ளி கொள்ளும் ஸ்ரீரங்கராய
உதானை உந்தியிலே தந்தான் காணம்மானை உந்தி கமல துரிப்பித்த வேதாவை வந்தித்த வேதியனை மாயோன் அருள் புரிந்து எட்டேந்தெருங்க உலகும் உயிரும் தீண்டு தெருங்க ஜலவிண்டரம்மானை நித்தமுனதடுமே நீங்காது ரட்சிக்க உற்றவரந்தாவே ரோதினர் கணம்மானை மாதவனங்கோர் மணிப்படையில் உதித்த போதனவை ஈந்தவனை கும்பகத்தில் கேட்கிறான் விடைபெற்று வேதாவும் குறும்பகத்தை நடுநாள் இடரற்று பூசி இருந்த கணம்மானை மனு சக்கரவர்த்தியனும் ஐந்தனும் வாகுணன்பான் தனிச்சக்கரம் செலுத்தி தரணியை ஆண்டிருந்தான் பெருந்தவசி பண்ணி பிரமமை போற்றலுற்றான் அருந்தவசி தோன்றி உனக்கரவரங்குலனவே இங்கு வந்த கோவே நான் என்னவென்று முன்பதியை அங்கு வந்து அருளம்மானே மன்னவரையின்றி வந்து வரங்குலனவே அந்நாயகனும் மகன்ற கணம்மானே கண்பாது கண்டு நிற்க மாமரையோ நானர்கள் கண்பாது காப்போர் தடையம்மானை உதை முடிந்த பின்பு பூமகளும் மன்னவன் மேல் அதை மிக மாலை எனவே வந்தழைத்தார் உமகனை போற்றி புறத்தினிலே தான் நிற்க தாமதமே உந்தனக்கு சாற்றென்றாரம்மானை உண்டறிய கண்ணானை பூரித்த நான் எனவே கண்டவனை தண்டனிட்டு காட்டென்றான் காட்டலுமே பாரினில் விழுந்து வளர்ந்து காலி கூர்ந்து நாராயணாயா நாமவென்று தோத்தரித்தே அரும்பரு முண்டரிக ஆதிய நீ எனக்கு தரும்பரு நாயகனை தானம்மானை கண்ணின் மணியனை கண்ணனை கேட்டமையால் எண்ணி அவனும் இடருட்டரம்மானை செங்கண்மான் கண்ணானை திருவாய் மலர்ந்தருளி அங்கனும் கென்னை அருளந்தரம்மானை மாதவன் வேதான் மணிப்பலை தன்னுடனே புதகத்தில் கேளினருக்கு பூரிந்தாரம்மானை அப்பதியை விட்டு அவனும் அயோத்தியனும் பொற்பதியன் சேரவன்றே உகிரகணம்மானை தத்தாபரணமுடன் தாமனைக்கு கோயில் கட்டி வைத்தான் அயோத்தியிலே வாகுனன் பரன்மானை அன்று முதலாய் அவன் பிள்ளைகள்தான் என்று மரபோதை ஏற்றி வந்தாரம்மானை தீவன் மரவில் தசரதம் மைந்தனன்பான் மாயொன்னி ராமனை வந்து உட்காரம்மானை அந்நாடும் தான் போய் அரக்கர் ஊரம் வேறறுத்து மண்ணு அயோத்தியிலே வந்து உட்காரம்மானை மின்னிலங்கும் தோடான் விபுடனை தான் தொழிந்து தென்னிலங்கை நாடாள செல்லன்றாரம்மானை நின்னடியில் நின்று முறை சொல்லாமல் பொன்னடியை விட்ட பொருந்தேன முறைந்தான் இப்பேளை வேதி எமப்புதவியலுற்றான் அப்பேளையின்றி அனுப்பினர் காணம்மானை இவ்விடத்தில் வையாதொழிலரக்கர் போனான் செவ்விய காவேரி திருப்பதியில் வைத்தருளி ஆதிவனம் போன கவளவில் விட்டது விஜிமகாதீர்த்தம் விண்ணீனவதீர்த்தமுடன் சந்திர புக்கரணி தான் பொன்னின் மாநகரில் வந்தித்த பார்க்கடலில் வைப்பான் அமைச்சென்று ஆடல் நடுமான் அவ்விதமாய் கண்டுகின்றான் பிறனும் வந்தெடுத்து வேதினர் காணம்மானை எடுக்க முடியா திருவாய் முகன் நோக்கி திருக்க தவிர திருவாய் மகந்தருளே இத்தலமும் மன்னா எமக்கு நீ அவை குந்தம் மைத்திலங்கை நோக்கி வாழில் ஓம்போம் என்றான் தரமதி கோபுரமும் சர்வாலயமுடனே ஆலயமும் முன்னால் அங்கே அமைத்தருளே புண்ணியனை போதித்து போற்றி விடை கொண்டு எண்ணியதன் நிலங்கை ஏகியறவாட்டிருந்தான் அங்கவனை ஆட்கொண்ட அச்சுதங்கானம்மானை சுங்கமகுடமுடி சூதங்கானம்மானை ஸ்ரீரங்கமே சிறுவாயுதேவன்கான் நாராயணங்கான் நாயங்கானம்மானை போல துரிதும் புனிரீரும் புண்டற்கு மாதர்களுக்கு மன வளங்கானம்மானை ஸ்ரீரங்க நாயகியார் திராடும் தீதரன்கான் சாரங்கமாணிகான் சக்கரந்தை காமன்கான் செந்தாமரை வகன செல்வங்கான்
மானை ஐந்தாயுதமுடைய அதிகானம்மானை காயாம்புமெனி கருடப்பரியான்கான் ஆயிரம் வைநாக தலையான் கணமானை உலகுமாளும் மிரணியன் தன்னஞ்சகனை சுபுகுராத் கொண்ட நர திங்கங்கானம்மானை பொய்தளிக்கதன் நிலங்கை போர்வேந்தன் பங்கிசத்தை ஈரளிக்க வல்ல ஈராமன் கணம்மானை செஞ்சொல் யாதோரை திருமகன் கணம்மானை பஞ்சன் வாலி கடந்தான் கண்ணங்கானம்மானை உபரந்திக்கும் பொருட்டாக வந்தித்த உபரம் பெற்ற உமரனை அம்மானை செய்ய நடுமாலை தேவகியால் வெற்றிடவும் ஆயரிடத்தே அசோதை வளர்த்ததுவும் மாமன் வர விடுத்து வஞ்சனையால் வென்றதுவும் சிவமுடன் கஞ்ச இதயம் பொருந்துவதும் காயாமலர் மேனி கண்ணங்கர பூவில் மாயான் பரமுடைய மன்னங்கானம்மா உரை மன்னான் உரையும் என்றான் கோபமுடனே உலய பொருந்துவதும் தேவர் முனிவர்கள் திருக்கன் தவிர்க்கதுவும் வள்ளல் மறித்தவர்கள் மன்றாக வாழ்ந்தவும் உள்ளபடியே உரை என்றாரம்மானை அம்மானை கேட்டதுவும் ஆயிலைய சொன்னதுவும் மாக்கினால் விண்ணப்பம் என்றதுவும் கொல்லை பாதையில் இருக்கும் ஒரு உடவன் கொல்லை கடல் அடங்க உற்சாகம் கொண்டாற்றோல் சோலை வனங்களங்கும் துளங்க தம்மானை பாலைவரு வீரமர் பாடுகிறேன் அம்மானை அங்கையால் தானும் ஆராய்ந்து பார்த்தாலும் மங்கையரிட்ட மனச்சொரு சோறாமே குந்தியில் நாயன் புகழ்ந்துரைத்த புஞ்சொல்லை செந்தமிழ்வானா திருவுலகில் காணாலும் வான்வான் மேரவுக்கு வாங்க வள திசையில் பண்பான ரத்னகரி பவளம் எந்தலத்தே கோதி முனிவரெல்லாம் கூடி எழுந்தருளி அதிபராக அறிணவங்கித கதையை செப்பமுடைய வல்லாரை செப்பும் மனமுடைய ஒப்பமுடைய மாயன் உதயம் முதலாக தூரியுடன் கஞ்சன் துதையத்தடியாக காளிராஜன் கலையண்டதிராக பண்பால் நிறைந்த வரரதம முனிவன் நண்பால் உரைத்தருளும் நாராயணன் கதை பாண்டிட்டிருந்து பலகாலும் கட்டவல்லோர் தேங்கிட்டிருந்து திருமபதம் பெறுவார் மறுபற்ற நாய் தோலில் மாணிக்கம் விட்டிருந்தால் பொருட்பற்றி வையாமல் கூடாது நீயோர்கள் உன் சொல்லே ஆனாலும் போராளியின் கதையை அஞ்சலையாக செலுத்தன்றான் ஜெகத்தினுள்ளார் உன்னும் பலமுடைய உத்திர சேரன்பான் மாமதுரை என்னும் படநகரில் விட்டிருந்து பெருமருவு செங்கோல் செலுத்தி வரும் நாளையிலே மதரடியோடான் மாதே விமானிலொரு வேதையாள் பிள்ளை ஒன்று பெற்றாள் காலம்மானை வேதன் அடைக்க வேதியர்கள்லாம் வந்து சேர்ந்த மூர்த்தம் இது தேர்வேந்தி நல்லதல்ல குற்றமாக உணராதே உன்பொடிக்கு குற்றம் வருமென்றிவனை கொல்கின்றார் அம்மானை மாதேவர் சொல்லை மறுத்தாலும் தோஷமென்று போத இளங்குஞ்சை கொன்றாலும் பாவம் என்று துக்கமுகவை நீதி சோக கண்ணீர் சொரிய தக்க மாதலை தனை கஞ்ச மாத்திரத்தில் உக்கிரசேனன் ஒரு வேளை உட்பொதித்து அக்கதொரு வேளைக்குள் தன் பேரும் விட்டு வைத்து மிக்கைய முனையிலே இட்டான் காலம்மானை அந்த மணிப்பேடை ஆற்றி வருத கண்டு வந்த புகழ் சேர் மந்தாகி நகரை ஆனை அரச நகமுடையா நீராட போன பொழுதுதனை புகழ்த்தனம்மானை தன்மனையில் கொண்டு சென்று தாவேந்தன் வந்தாலும் மன்மதனாக வளர்த்தார் கணம்மானை குண்டரிகம் போல புது கஞ்ச வாத்திரத்தில் கண்டவையாமத்திவனை கஞ்சருந்து வேறுவிட்டு சந்திர போதையன்பால் தான் வந்தடத்தார் கணம்மானை வெந்திருந்த கஞ்சன் வியாபாரி நெறி செய்தால் வருந்தி வளர்த்தெடுத்த மாதாவை வஞ்சித்
புகுந்தான் கணமானை மண்ணும் சராசந்தன் மைந்தரும் ஆயுதங்கள் பண்ணி பயிற்று வைக்கும் பண்பதனை பார்த்திருந்து வாய்த்த புகழ் கஞ்சன் வாசுதேவன் பாதத்தில் தோத்திரன் செய்து தொடுதான் கணமானை அந்த வாசுதேவன் ஆரென்று தாமினவர் மந்தாகினி நகரில் மன்னன் மகன் என்றான் அந்த விடயம் அறிந்த வாசுதேவன் மந்தாகினி நகரில் மன்னன் தனைவினவர் ஆற்றில் அடைத்த அரியதொரு படைக்குள் தோற்றினான் இப்பிள்ளை 90 வெறியோனே உக்கிரசேனன் என்று உட்படையும் பொறித்து முக்கதொரு படைக்குள் வீட்டில் தரமாலை என்றவரும் சொல்லி ஏகினர் கணமாலை அன்று முதலார் இவ்விடத்தில் பயின்றான் சாத்தான் தனையும் சரகந்தன் மைந்தனையும் ஈர்தாயுதமும் மெய்யத்தினர் கணமாலை சந்தாயில் மன்னன் மனமகிழ்ந்து உற்றவனை பார்த்து மூலமகிழ்ந்து எதி சொல்வான் முன்னே யான் சொன்ன மொழிவடுவேன் மற்றொருக்கு கன்னி மகனை கல்யாணம் செய்து தர உன் தந்தை தாயார் உரை என்று கேட்டலுமே என் தந்தை மந்தாகினி மன்ன வென்று வைத்தான் அங்கவனை கூவ அவன் வந்து தோன்றிடவே இங்கிவனும் மைந்தனோ வென்று வைத்தான் கணமானை கண்டுகொள் என்று கஞ்சன் வந்த பாத்திரத்தை கொண்டு வந்து வைத்து கும்பிட்டான் கணமானை உருவட பார்த்து உள்வைத்து கண்டு கந்து தெருபுகள் உக்கிர சென்மகன் கணமானை மனக்கண்ணி வாய் கஞ்சன் பசுதவேனை தொழுது எனக்கு இளைய பண்ணிருவர் அருள பெற்றிருந்தேன் அன்னவரை இந்துமக்கு ஆரூதி மண்வெட்டு வைப்பேன் மன்னவனே என்னுடனே வர வேண்டும் என்று சொன்னான் அந்த படையுடனே மாபாதுரையுள் புகுந்து தந்தை தனை பிடித்து சாமளவும் குத்துவித்து கால்விலங்கு பூட்டி காடின் சிறையும் விட்டு வைத்து விலங்கு ஐயா ராஜ்யத்தை ஆண்டிருந்தான் மங்கை இருவரையும் வாசுதேவன் கழிக்க எங்கு முரசறைந்து யாவரையும் தான் கூட்டி செல்வமுடைய நச்சிவனி என்று உரைக்கும் நல்ல முகூர்த்தமிட்டு நானூதிக்கும் மூலையிட்டு தேன்பரபூர்வகணியால் தேவையான் என்பாரை வேந்தன் வாசுதேவன் வெட்டான் கணமானை மன்னனான கஞ்சன் வாசுதேவன் தன்னுடனே மின்னாரும் மைத்துனரும் வேட்டை தனக்கேகினர்கான் அவங்க மூடி வராங்க முன்னுக்கு மேல திருப்பி நின்று அப்படியோ ஓன் காடு மலையில் அழிஞ்சிருந்தாலே தாகம் பார்த்தீங்கன்னா மாங்கி பறிச்சுட்டாங்க.
உண்டானோ அவன் சந்ததியின் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையாய் அவன் சாக கிடவாய். மேடம் மேடம் அணியுலகம் பொந்தளவும் வாகு வளையமுடன் மாறும் மலரிப்ப துளஞ்சு சந்த வீரமுடன் தோடும் அழகறிய அலங்கணி துளவ மாறும் சோதியிட விமோதிரமும் போதார் சிலம்பும் புறவாடி எட்டு கிணியும் செங்கமலமாதும் செய்மாதும் சேர்த்திலங்க பொங்கை ஒழுங்க குரலுளியும் செய்ய அந்நடையாள் அழகால் நடமாட மெல்ல வருந்தென்றல் வெண்கவரிகால் போல் ஆதுரபுமெனியான் கண்டுகின்றான் காணமாலை ஊனாய் உயிராய் சுத்தகண்டாமல் ஆன சுடர்மயனும் புறத்தே ஓத்தியங்கள் காரணனே மாயாம்பு வண்ணனே நாரணனே மாயவனே போற்றி என்றார் என்ற உரை கேட்டு எங்கோனுட மகிழ்ந்து மன்றுரதவானோர்கள் வந்து உரை சொல்லும் என்றார். ஏதென்றார்கள் புரிய எத்தேவது மகிழ்ந்து அவன்று கண்டுள்ளவர் ராமனே கேட்டருள்வாய். முன்னே யுகங்களிலும் உண்ட வகை தீர்த்து அன்னை வீரவாதியும் காதில் வராகனுமாய் வாரிகடை தமக்கு வானமுத முட்டுவித்தும் நராமிரணியனை நரசிங்கமாய் வதைத்தும் மாமன ரூபமாய் மாவலியை காவல் வைத்து ஏவனிரணியனாய் இராவணனை இடழித்தும் உத்தாமரை கண் புயல் கொண்டனே வியமித்தேன் காத்தாய இன்னம் அடைபோக காரும் என்றார். அஞ்சனென்று தீய கடிய நரக பாலன் என்றும் மஞ்ச நரகன் என்றும் பாலன் என்றும் மண்டலத்தே தீய வசுவரமை சிரமெடுக்க வட்டாழ்வாள் தீயவரை கொன்றமை நீரை நிறுக்கதில்லையே எப்பதமும் கொள்வார் எமக்கு புகழும் இல்லை உப்பதம் விட்டோம் என்றானமாலை மாணவர்கள் சேர்ந்து மாதவனை போற்றி செய்ய தேனவிழும் பூமடந்த ஈசப்பெருக்காரமாலை என்பாரத்திப்பாயோ என்னுடைய நாயகமே உன் பாரமல்லா தொழிந்த எனக்கு பாரமுண்டோ நீரியவானவரும் மேற்பாரம் கூடையார் தேவியும் சொல்ல ஸ்ரீராமன் கேட்டருளி பாரம் நாமுடையோம் பரவரே குமரதன் பாரமும் தீர்ப்போம் பாரதமும் முற்றுவிப்போம் அஞ்சலி இருந்து அபயமும் தான் கொடுத்து பஞ்சமலர் கண்டார் காடவுடரை போக விட்டு செம்மையுடைய திருவனந்தரை பார்த்து எம்முடைய சக்திகள் ஒன்று பாலித்தோம் அம்முன்னே மற்றவனை தரணியில் உட்பவித்து
எம்முன்னே நாக இதுவென்று போகவிட்டார் குற்றான் ஆனந்தன் ரோகணி யாந்தன் வயிற்றில் பெற்றாளி ராத்திரியில் பிள்ளைதனை அம்மானை பெற்ற குழந்தைதனை பெய்களை அரண்டிறங்கி அற்றவரை கஞ்சன் அறிந்தார் வதைப்பான் என்று குற்றமாகவை ஒழித்து வைக்க வேண்டும் என்று மஞ்சங்கு போலிருக்கும் மேனியான் தன்னையொரு பொன்சங்கில் உள்ளே ஒழித்து வைத்தார் ரணமானை சங்கில் இருந்தவையால் சங்கு கிருஷ்ணன் என்று அங்கவனை வைத்து அதன் பிற்றை நாளிரவில் உந்தியுடைய புரோகிதன் கை கொடுக்க அந்த ஈராவில் அவன் ஆயர்வாடி நிலையிலே கொண்டு சென்றான். அங்கோர் குழந்தை சென்று கொண்டு வர கண்டு நந்தகோனுடைய கையில் கொடுத்தவனை உள்ளபடி சொல்லி உகந்தவனை நீ வளர்த்து கொள்ளென்று செத்த குழந்தை தனை வாங்கி வாய்ந்தங்கிரவினிலே பரவசுதேவன் என்பான் ஓந்தங்கு ரோகணி முன் போட்டகன்றார் ரணமானை மற்றையர் பெற்ற மறித்த குழந்தை தனை பெற்ற மாணவு போர் துணி நடையும் பாவித்தான். உற்றாடாய் கண்டவர்கள் உந்தங்கை பிள்ளை என்று பெற்றார்கள் என்று சென்று பேசினான் கஞ்சனுக்கு ஓதுமதி கேட்டு உதிப்பதற்கு முன்பு கொண்டு திருவாயு கஞ்சன் சிறு மதலை எடுத்து துஞ்சினது தோறாமல் துணுக்கன தூணோடு வெஞ்சினத்தால் மோதி விட்டறிந்தார் ரணமானை அங்கவன் தான் இருக்க ஆய்வாடி தன்மனையில் சங்கு கிருஷ்ணன் கொடுத்து கொண்டு போய் தன்னை அந்த கோவன் தான் அன்னை யசோதை கையில் ஆவி பெற்ற மதலை என்னை கொடுத்தான் இரக்கமுடன் பாலூட்டி அன்பாய் வளர்க்க அவர் வளர்த்தார் ரணமானை இந்நிலவு சக்கரத்தை வேதினியில் ஏறி செய்வான் ஆழ்வானும் அம்புயத்து ஆயில யாழ்வாடியிலே வாழ்வான் கோனந்தன் மாமனாக பிறந்து நற்பிள்ளை என்று நாம நான் இருப்போம். கற்பில் மிகுந்த இளங்காசினை இவனை பார்த்து ஒங்கு விதற்ப மன்மாருக்கு நீ அளந்து வைத்து வாங்கி பகவதியை பார்த்து மனமகிழ்ந்து ஆனந்த போக நாசோதை மகவாழ்ந்து மாமலங்கி சேனாதிபதியை மச்சிமகனாவென்று மற்றும் செங்கமன தேவகிடன் திருவாயிற்றில் சேர்ந்திருந்தான். மூவுலகம் கத்தளிக்கும் மூர்த்தி வசுதேவனிட தேவி திருவாயிற்றில் சேர்ந்திருந்தான் கணமாய் ஏற்பணித்த வந்தே கிளி மொழியால் தேவகியும் சற்பு துறந்தனக்கு தாகம் பெரிதாயி முன்னையால் பெற்றேன் மூவிரண்டு பிள்ளைகளை அன்னவரை கொன்ற அதுபோலே ஆகாமல் அவன் தன்னை காத்து கஞ்சனிடத்தே சென்று அவனுடனே அவனை தொடர்ந்து நின்றாள். செங்கண்ணால் பார்த்து சிறையில் இருந்தவள்ளி இங்கே வருவதென்றால் இளையவளும் ஏதி சொல்வாள். மற்றபடியே ஒன்றியிலே வந்து சனி பெற்றதொரு சிற்றடிய பெற்று சீனக மறைந்த பின்பு நல்லொன்றோடாய் மாதரை பருவதில் கொல்லென்றும் காலை கும்பிட்டான் புண்டு கொண்டாள். இன்று வந்தால் உன்னை வெட்டி பிளந்துடுவேன் தொற்றும் குடவிதனை சூதுபோகாதபடி காற்றும் இயங்காமல் காருவென்றான் ரணமாலை சீத்தரும் முகர்களும் சீராடச்ச விடர்களும் ஆர்த்த கருங்காலை ஆறுபுண்ட பாவிகளும் உட்காவல் காக்க உரைத்து புறத்தில் நின்று வெட்டாதிரும்பிகளும் வெம்பூதம் பேயும் பார்க்க பயங்காட்டும் பற்பல சிங்கங்களும் பார்க்காரியார் மலர்மணி ஞானிகளும் ஏனியாரின் சிறையும் என்ற நெந்திழையை ஆவி மணி வதைக்க கைமதலையே வைத்து என்னை போ செய்ய உணர்த்திரண்ணி அன்னை கூடமான் போல் கதறி கருத்தளித்து பாகுபட்ட தொகை மயில் போல் மேலே கலங்கி ஆக துணையானே அண்ணன் பார்த்துண பின்பு காவலும் கட்டும் கடவாய் பெருஞ்சிலையும் அவர் மேலைவமே என்றே அடறி வந்து பன்னிருந்த வஞ்சிரையில் 10 கட்டி சூதானம் கொண்டிருந்து நெஞ்சம் உலை சொல்வாள் தேவையும்
கன்னி பருவத்தே கை பார்த்த மாவீரடி மண்ணை பெருவாயவன் மண்ணு மழுவியும் காவலுமாவான் கடவுளுமாவான் தேவையும் சொன்னாதெல்லாம் செலமிருந்தாள் காவலர்கள் நம்மை கஞ்சன் என்றழைத்து மாவலான வாசுதேவன் தன்னை இப்போது எட்டி செய்யும் உள்ளோரும் இந்திரன் நான் முகரும் அண்டி கை கொள்ளலாம் அரிச்சுரையின் சாலை தன்னில் வைத்து பாதத்தில் மனு விளங்கினாரும் வைத்து கதவேடும் தான் பூட்டி வையும் என்றார் அந்த நாள் வரும்படியே காவல் தலை பைத்தார் இன்ன வகையே இருக்கின்ற நாளையிலே ஆதி உலகழிக்கும் ஆதி பிரமாவும் செய்தியுடைய நித்திராதேவி தாமரையில் பேராவும் சுத்த முனிவர்களும் சூழ்ந்து சுப வாழ்த்து விட கஞ்சனுக்கு நீதி இல்லா கத்தரை பலல்லோரும் இச்சொல்